வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். என்றைக்குமே சனிக்கிழமைனா கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரருக்கு விளக்கு போடுறது ரெகுலராக பண்ணுறேன். இன்றைக்கி வேறு ரொம்ப மனசு வேறு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் கோயிலுக்கு. அப்படியே நடந்து போயிருக்கேன். வீட்டு பக்கத்துலேயே தான் கோயில். அப்புறம் பக்கத்தில் ஒரு பாப்பா. ஆமாம், அதோட கரெக்டாக அவங்க நம்ம போச்சு. அது மாதிரி ஏன்டி வீட்டுக்கு வராமல் எல்லாம் எங்கே போவாங்க? நான் வேறு வீட்டுக்கு போனோமே அப்படின்ற இத்தா இங்கே பற்றியா உன்னை காமிக்க மாட்டேன், கவலைப்படாத. அப்படியே ஓட்டுறா. சனீஸ்வரரை பார்க்கக்கூடாது. இப்போ விளக்கு போட்டுட்டு சுற்றிட்டு தானே பார்க்கக்கூடாது. எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா சுற்றிட்டு விளக்கு போட்டுட்டு போகணுமா. அது எனக்கு என் ஜாதகப்படி சொல்லிட்டேன். அப்படியா? நான் ஒரு பூ முட்டை, நீ சொல்கிறத உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன் பாரு. வாங்க போடலாம். எங்கே போடலாமா? போடலாமா? சிறுலத்தினோட கட்டில் போடுறதுக்கு ஜிபே ஜிபே போடுறாங்க. ஜிபே அம்மா பாரு என்ன பண்ணுறாங்க பாருடா. இப்படி அதனாலே தட்டில் ஒரு ஸ்கேனர் வச்சு பண்ணிட்டான். போகலாம். அப்படியே அவள் கூட பேசிகிட்டே கோயிலுக்கு போயாச்சு. ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். என்ன வீடியோ எடுத்துடாதீங்க, என்ன வீடியோவில் காமிக்காதீங்கன்னு ஒரே சிரிப்பு பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே சிரிச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்குள்ளே போய்ட்டோம். அது என்னன்னு தெரிலங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசே அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. நான் அதிகமாக கோயிலுக்கு போகிற பொண்ணு இல்லை, இப்போ தான் இப்போ சொன்னதுனால சனிக்கிழமை வர போயிட்டுருக்கேன். உங்களுக்கும் அப்படி தான் கோயிலுக்கு போனால் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் நான் படிப்பேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணால் தான் எனக்கும் இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, வீடியோஸ் எடுக்கிறவங்கலாம் கீழே சாமியெல்லாம் காமிப்பாங்க. நீங்கள் என்ன உங்களே காமிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பாப்பா சொன்னாலா, அதனால் எல்லா சாமியும் காமிச்சிருக்கேன். நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். இங்கே தான் எங்கள் மூத்தாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பையன் கோயிலுக்கு வந்தால் கூட சும்மா இருக்க மாட்டான். அங்கே போய் அந்த கம்பியை பிடிச்சி ஆட்டிக்கின்னு கத்திக்கின்னு ஒரே அமக்கலம் பண்ணின்னு வாடான்னு கூப்பிட்டா கூட வரல. பூசாரி பார்த்து சிரிச்சுன்னு இருந்தார். அவர் பண்ணுற அமக்கலத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சுங்க என் பையனுக்கு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவளை அமுச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு விளக்கேற்றிட்டோன்னே தான் மனசே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. எங்கடா போச்சு இந்த வழியெலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சுத்திட்டே இருக்கும் போது எத்தனை சுத்து வரும்னு மறந்துட்டேன். அதான் திரும்பி கேட்டு எத்தனாவது ரவுண்ட் அடிக்குது குளத்துல குழம்பிட்டேன். கோழி ஆழ வேற மிஸ்டேன். அம்மா கோழி ஆழ மிச்சிட்டேன்டா மித்ரன். இதெல்லாம் போடுறீங்களா? இதான் எல்லாம் சிரிப்பாங்க.